என்னை ஆட்கொண்ட பிதாவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த 9 மாதம் அளவு தேவன் எங்களை உம்முடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஒரு குறையுமின்றி நடத்தி வந்து 10வது மாதத்துக்குள் தேவன் எங்களை பிரவேசிக்க கிருபை கொடுத்தமைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி 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 தகப்பனே. இந்த 10வது மாதத்துலேயும் கூட தகப்பனே, உம்முடைய தேவ பிள்ளைகளோட அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து, தேவரே அவங்க எந்த காரியத்தை குறித்து கலங்குறாங்களோ அது அற்புதத்தில் முடிய தேவன் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனே, அவர்களோட அனைத்து தேவைகளையும் சந்திப்பீராக. உமது கிருபைதான் ராஜா எங்களுக்கு எல்லாமே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமை என்று சொல்ல என்னிடத்தில் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமை என்று சொல்ல என்னிடத்தில் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஆம் தகப்பனே, உமது கிருபைதான் ராஜா எங்களுக்கு எல்லாமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டு இராய், உங்கள் துக்க நாட்கள் முடிந்தாயிற்று. இனி நீ அழுது கொண்டு இராய், உன் துக்க நாட்கள் முடிந்தாயிற்று. கர்த்தர் இந்த மாதம் ஒரு புது கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த புது கிருபை தாவீதுக்கு எப்படி கர்த்தர் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தாரோ, அந்த விளக்கை எப்படி அவர் சன்னதியை விட்டு விளக்காம பாதுகாத்தாரோ, அவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்துல நித்தம் நித்தம் கண்ணீரோட விண்ணப்பத்தோடு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு கர்த்தர் இந்த மாசம் அந்த புதிய கிருபையை கொடுக்கிறார். அந்த புதிய கிருபை உங்களை விட்டு என்றைக்குமே நீங்குவது இல்லை, நீங்குவது இல்லை. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் வசனம் 6. கர்த்தர் உங்களை கிருபையாகவும் உண்மையாகவும் நடத்துவார். நீங்கள் இதை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க பட்ட வனாந்திரமான வாழ்க்கை முடிந்தாயிற்று. கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து விட்டீர்கள். இனி தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கானானை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் தான். இதுவரைக்கும் உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாச கதவை ஒருவரும் பூட்டப்படாத இயேசு கிறிஸ்து திறக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஆமென் சொல்லு. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்கு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்து தேவன் உங்களை அதிபதியோட உட்கார பண்ணி உயர்த்த பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு தேவன் கொடுத்த துணையை அவர்களுக்கு முன்பதாக கொண்டாந்து நிறுத்துவார். ஈசாக்குக்கு முன்பதாக ரெபெக்காளை கொண்டாந்து நிறுத்தினது போல உங்களுக்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட துணையை கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பதாக சமாதானத்தோடு கொண்டாந்து நிறுத்துவாராக. உன்னுடைய பல நாட்களுடைய போராட்டம் முடிந்தாயிற்று. கர்த்தர் உனக்கு புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி என் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதே இல்லை. யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரசனமோஹாதின ஷாலபால ஸ்தோத்திரம். உன் வாசல் கதவை கர்த்தர் திறந்திருக்கிறார். குடும்பத்தில் இருக்க இருள் நீக்கப்பட்டு கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை. அல்லேலூயா. தேங்க்யூ டாடி. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளமே ஒரு பரிசுத்தமாங்களே ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களும் மறவாதீர். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.